எத்தனை பேர் குடும்ப பிரிவினைக்கு காரணமா இருந்திருக்கீங்க? அப்ப இது குறை இல்லையா? அப்ப எல்லாமே குறைதான். அப்ப குறை கூறுவது சபையினரிடத்துல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அடுத்தது என்ன தெரியுமா? இந்த உலகத்துக்குள்ள போனோம்னா இப்போ என்ன தெரியுமா செய்யறோம்? ஆண்டவர்கிட்டயே என்ன தெரியுமா செய்யறோம்? ஆண்டவரே, ஏன்பா சரியான நேரத்துக்கு வரல? என்னுடைய முதலாளி வேலை வச்சுட்டாயா? குறை யார் மேல? உலகத்துல இருக்கிற முதலாளி மேல. ஏன்பா ஜபத்துக்கு வரல? என் ஊழியக்காரன் அங்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டான். வேற ஒன்றும் இது குறை. ஏன்பா உபவாசிக்கல? எனக்கு வயிறுல வலி, நெஞ்சில வலி, நெஞ்சிட்டு தலையை காட்டிட்டு இருப்பேன், நெஞ்சில வலி, கிட்னி எனக்கு ப்ராப்ளமா இருக்கு. புரியல? கிட்னி எனக்கு ப்ராப்ளமா இருக்கு, அதனால உபவாசிக்க. ஏன்பா ஆராதனை நேரத்துல காணிக்கை நீ கொடுக்கல? ஐயா 10 ரூபாய் இல்லையா, போகும்போது பீஃப் கடையில இருந்து சிக்கன் கடையில இருந்து 1 கிலோ சிக்கன் வாங்கி கொடுக்கும். மறுதளிக்கிறீங்க. யாரை மறுதளிக்கிறீங்க? யாரை நியாயத்திருக்கிறீங்க? உங்களை கேட்பவர்கள். உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயத்துக்காக வருவாங்க, நியாயம் செய்வீங்கன்னு. ஆனா உங்களுடைய வசதிக்கு ஏற்றாது போல நீங்க நியாயம் செய்வீங்க. இப்போ இவ்வளவு குற்றம் கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, இப்போ குற்றம் கண்டுபிடிக்கிறதுனால இப்போ பரலோகத்தின் கேட் எவ்வளவு பெருசு? கடைசியா காமிச்சது சாமிங்க, எல்லாரும் காமிக்கணும். வந்தா எவ்வளவு பெருசா? இவ்வளவு கொழுப்பு இருக்கு ஐயா, கரெக்டா காமிக்கணும். எவ்வளவு பெருசு? என்ன மூஞ்சி மகளை பல்லு கிள்ளு எல்லாம் தெரியுது, நாக்கு குடல் வரைக்கும் குந்தாணி வரைக்கும் தெரியுது. சின்னது பண்ணுங்க, இன்னும் சின்னது பண்ணுங்க, இன்னும் பண்ணுங்க. சரியா? இது 6 நமக்குள்ள இருக்கிற 6 காரியம் பரலோகத்தை இந்த அளவுக்கு மாத்திச்சா, இவ்வளவு பெருசா மாத்திச்சா. இப்போ 7வது காரியம், உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் நியாயம் தீர்த்து நாம தான் பரிசுத்தவான் மாதிரியும், மத்தவங்க எல்லாமே பாவிங்க மாதிரி நியாயம் தீர்க்கிறோம் இல்லையா, நியாயம் விசாரிக்கிறோம் இல்லையா. அதனால கடைசியா நூலிலையில, அதாவது ஊசியின் காது போல இருக்கு இவ்வளவு பெருசு, அதையும் மொத்தமாக பினிஷ் செய்து அடைத்து விட்டு, கோந்து வைத்து பூசி விட்டு, சங்கர் சிமெண்ட் வைத்து அடைத்து விட்டு, மொத்தமாக பரலோகத்தை கூட்டு போட்டு விடுகிறோம். இப்போ பரலோகம் எப்ப என்ன ஆயிருக்கு? கூட்டு போட்டு விட்டீங்க. யாரு? ஆண்டவரா? நீங்க. பரலோகத்தை கூட்டு போட்டது யாரு? நீங்க. அப்படித்தானே எழுதிருக்கு பைபிள். பரலோகத்தை என்ன செஞ்சிருக்கு? கூட்டு போட்டீர்கள். நீங்க தான், நாம தான். நீங்க என்ன உங்களை சொல்றேன், நான் குற்றம் சொல்றேன். நான் தான் பரலோகத்தை கூட்டு போட்டு ஈயா. அப்போ இப்ப இந்த வசனத்தை மறுபடியும் படிக்கலாமா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க பார்க்கலாம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிப்பவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிப்பவர்கள் யாரு? யாரு? இப்போ இந்த வசனம் சரியானதா தவறானதா? இப்போ புரியுதா? வேதம்னா என்ன, பரிசுத்தம்னா என்ன, பரலோகம்னா என்ன, கூட்டு போடுறது யாரு, நாம யாரு, ஆண்டவர் யாரு, ஏன் அவரை குறை சொல்றோம், நேற்று செத்து போனவங்களுக்காக ஆண்டவரை பேசுறோம், கொண்டாட்டி இறந்துச்சு புள்ள இறந்துச்சுன்னு ஆண்டவரை குறை பேசுறோம். நீ என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு தெரியுதா? தனித்து விடப்பட்டிருக்கீங்க. நீங்கள் நுழையிற பரலோகத்தை நீங்க தான் போட்டு போடுறீங்க. உங்களுடைய பரலோக கதவை என்னால பூட்ட போட முடியும்? முடியுமா? முடியுமா பிரதர்? நான் இங்க தண்ணி எடுத்து குடிச்சா உங்க தாகம் தீர்ந்துருமா? என் தாகம் சுவிசேஷத்தை அறிவிப்பது, உன் தாகம் சுவிசேஷத்தை கேட்டு பரிசுத்தமாய் வாழும். என் தாகத்துக்கு நான் இங்க தண்ணியை குடிச்சிட்டேன், என்னுடைய பரலோகத்தின் சின்ன கதவாவது எனக்கு இருக்கு, நான் நுழைய முயற்சி பண்ணுவேன். நான் போராடிட்டே இருப்ப சாகிற வரைக்கும். நான் நுழையிறனோ நுழையிலையோ, ஆனா சாகிற வரைக்கும் போராடுவேன். எப்படியோ சின்ன வாசலுக்குள்ள அந்த சிலர்ல நானும் வந்துடணும்னு. நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க என்ன செய்ய போறீங்க? சர்ச்சுக்கு வந்தா மட்டும் தான் ப்ரேயர் பண்ணுவீங்களா? அட சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் தான் பைபிள் எடுத்து வருவீங்களா? சர்ச்சுக்கு வந்தா மட்டும் தான் ஜெபம் பண்ணுவீங்களா? கண்ண முடிவீங்களா? நீங்க என்னங்க பண்ண போறீங்க? இப்போ உங்க ஊழியக்காரன் சின்ன கேப்ல நுழைஞ்சிட்டு உள்ள போயிட்டாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய வாசலை அடைக்காமல் பார்த்துக் கொள்ளுங்க. நீங்க தான் உங்களுடைய வாசலை அடைக்கிறீங்க. அந்த வாசல் திறக்கப்படணும்னா அது உடைக்கப்படணும். அது உடைக்கப்படணும்னா நீ உபவாசம் இருந்து சம்மட்டியை வைத்து, வேத வசனம் என்றது என்ன சொல்லியிருக்கு? தேவன் வசனம் என்பது சம்மட்டியை போல. அந்த சம்மட்டியை பிடிச்சு உடைக்கணும் கதவை.
உடைக்கணும் செங்கல, உடைக்கணும் செவர. நீ கட்டி வைத்திருக்கிற பாவ செவர நீ தாயா உடைக்கணும். உனக்காக நான் வந்து உடைக்க முடியாது, உனக்காக நான் உடைக்க முடியாது. பரலோகத்துக்கு போகணுமா? சமட்டி ஏழு, வேத வசனம் என்றும் சமட்டி ஏழு. அந்த பரலோகத்தின் கதவு உன் பாவத்தினால் கட்டப்பட்டு மூடப்பட்ட கதவை உடைய போடுது. சின்ன வழி திறக்கும், மறுபடியும் தவறு செஞ்சிடாம அந்த சின்ன வழியில சிலர் போவாங்க, நீயும் போயிரு. அந்த சின்ன வாசல் வழியை நுழைந்து. இது சின்ன வாசல், ஒரு சின்ன கூடுகை, ஒரு சின்ன ஊழி, ஒரு சின்ன ஊழி. பரலோகத்துக்கு போகணும்னா பரிசுத்தமாய் வந்து